ஒன் சாரி கேவ்மிக் ரொம்ப டார்ச்சர் கொடுத்தாங்க எனக்கு. நான் டான்ஸ் பண்ணுவேன், எனக்கு டான்ஸ் தெரியாது. நிறைய டான்ஸ் மாஸ்டர்ஸுக்கு நான் பிரச்சனை கொடுத்துருக்கேன். ஸோ நான் ஐ கேம் டு கன்க்ளூஷன், ஹைட் இருக்கிறது ஆளுக்கு டான்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒரு செட்டில் வந்து ஈவன் ஒருத்தர் 1% வந்து ஈகோ எடுத்துட்டு உள்ள வந்தா அது வந்து ஒரு டிஸ்டர்பிங் விஷயமா இருக்கும். ரமான் சார் பண்றாங்கன்னு கிரு சொன்னப்போ அது ஒரு பெரிய ரிலீஃபா இருந்தது. இந்த மாதிரி ஒரு படம் ரமான் சார் பண்ணா அது வந்து டாப் லெவல்ல இருக்கும். நித்யா மேனன் முதல்ல, அப்புறமா ஜெயம் ரவி, அதுதான் முதல்ல ஒரு கேள்வியா இருந்தது. அப்படி என்ன உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு கேட்டாங்க. செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தான், வேற என்ன கான்ஃபிடென்ஸ்? எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளோ கேமரா முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணாலும் இவ்வளோ கேமரா பார்க்கும்போது வயலா வார்த்தையே வராது. ரொம்ப அன்பாக, ரொம்ப சென்சிட்டிவாக அவங்க வந்து எழுதி வச்சு இந்த படம் ஷூட் பண்ணாங்க, டைரக்ட் பண்ணாங்க. நம்ம எல்லாரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க்காக, மைண்ட்ஃபுல்லாக அந்த வாழ்க்கையெல்லாம் நல்லா வாழ்கிறதுக்கப்புறம் இந்த படம் 14th உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ ரொம்ப அன்பாக அது நீங்கள் இஃப் யூ டேக் இட் வில் பி ஹாப்பி. யா, தேங்க்யூ ஸோ மச். அது தவிர வென் வி டிட் ஆடியோ லான்ச் அப்போ வந்து எல்லாரும் பற்றி நான் நிறைய விஷயங்கள் பேசினேன். அப்புறம் 1-on-1 எப்போவுமே பேசிட்டே இருப்போம். ஏன்னா பயங்கரமாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப அன்பாக தான் ஷூட் பண்ணோம். ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி. அண்ட் கிருத்திகாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அவங்க இல்லைனா அவங்க கன்வின்ஸ் பண்ணலனா ஐ வுட் ஹவ் நாட் டன் இட். பட் ரொம்ப ரொம்ப இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் ரெட் ஜாயண்ட், வாழ்த்துக்கள். யூ ஆர் ரிலீசிங் ஆன் அ வெரி குட் டே. ஸோ கண்டிப்பாக இந்த படம் நல்லா போவோம். ஐ விஷ் யூ த பெஸ்ட். அண்ட் கம்மிங் டு த மெயின் பார்ட் ஆஃப் திஸ் ஹோல் திங், நான் இந்த படத்தோட டிரெக்டர் கிருத்திகா, நான் எதிர்பார்த்தேன் அவர் வந்து எனக்கு ஆஃபர் கொடுத்தாங்க இந்த ரோலுக்கு. ரொம்ப வித்தியாசமான ரோல் இருந்துச்சு. அண்ட் எனக்கு ரொம்ப இட் வெரி இம்பார்ட்டன்ட். எதுக்கு சொன்னா, நான் டிரெக்டர் மேலே ரொம்ப டிபெண்ட் பண்ணுவேன் என் கெரியரில். அவர் தான் எனக்கு இன்னைக்கு எவ்வளோ சக்ஸஸ் இருந்தாலும் என் ஃபிலிம்ஸில் த பிக்கெஸ்ட் ரீசன் ஹஸ் பின் த டிரெக்டர். எனக்கு இட் வாஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் முதல் தடவை ஐம் ஒர்க்கிங் வித் ஃபீமேல் டிரெக்டர். அண்ட் பர்சனலி அது எனக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் ஆயிருக்கலாம். எதுக்கு சொன்னா, ஒரு ஃபீமேலோட டச், ஒரு உமனோட டச் அந்த டிரெக்ஷன்ல எனக்கு தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஹவு ஷி டஸ் இட். அண்ட் யூ டன் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப் கிருத்திகா. அட் த எண்ட் ஆஃப் த டே நம் படத்துல அவ்வளோ நல்ல எனர்ஜி இருந்துச்சு. ஜெயம் ரவி இருக்கலாம், நித்யா, டிஜே பானு, கேவ்மிக், நம் செட்டுக்குள்ள யாருமே இருந்தாலும் அவ்வளோ ஜாலியாக இருந்தாங்க. அண்ட் ஐ திங்க் த ரீசன் பீயிங் வாஸ் யூ. நீங்கள் எப்படி ஒரு சீனை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்க, ஃபுல் செட்டுன்னு கண்ட்ரோல் பண்ணுறீங்க, யுவர் காம் டிமீனர், தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். விவேக் சார் எப்படி ஜோக் பண்ணுவாங்க, ஹீ டேக்ஸ் ஆன் சோஷியல் இஷ்யூஸ், பட் ஒரு ஜோக் மூலியமா ஹீ ட்ரைஸ் டு டெல் யூ தட். அண்ட் கிருத்திகா அவர் அப்படியே பண்ணிருக்காங்க. யூஸ் திஸ் மூவி டு டேக் ஆன் அ லாட் ஆஃப் இஷ்யூஸ் ஹெட் ஆன் தட் வி டாக் அபவுட் இன் டுடேஸ் டே அண்ட் ஏஜ். ஸோ ஐ விஷ் யூ த பெஸ்ட். ஐ சா த சாங்ஸ். முதல் தடவை நான் பார்த்தேன் ஏஆர் ரஹ்மான் சார் கூட மீட் பண்ணுறதுக்காக அந்த வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி கிருத்திகா அவர்கள். அண்ட் நான் டான்ஸ் பண்ணுவேன், எனக்கு டான்ஸ் தெரியாது. நிறைய டான்ஸ் மாஸ்டர்ஸுக்கு நான் பிரச்சனை கொடுத்துருக்கேன். ஸோ நான் ஐ கேம் டு கன்க்ளூஷன், ஹைட் இருக்கிறது ஆளுக்கு டான்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இன்னைக்கு இந்த சாங் பார்க்கும்போது ஜெயரவி டான்ஸ் பண்ணுறது ரொம்ப அழகாக இருக்கு. ஐ லவ்ட் யுவர் டான்ஸ் ஸ்டெப்ஸ். இட் வாஸ் வெரி கிரேஸ்ஃபுல். நித்யாவோட ஆக்டிங் பற்றி பேசுறது தேவையான இல்லை. ஷீ இஸ் நேஷனல் அவார்ட் வினர் அண்ட் ஸோ மச் ஃபன். ஐம் ப்ரவுட். அவரும் பெங்களூர்ல இருந்து. ஸோ வீவ் காட் அ கேமராட்ரி. அண்ட் டிஜே பானு நான் செட்டுக்குள்ளே நான் மீட் பண்ணேன். அண்ட் ஷீ இஸ் சச் அ கமிட்டட் ஆக்ட்ரஸ். ஐ விஷ் யூ த பெஸ்ட் ஃபார் யுவர் ஜேர்னி அட் டிஜே பானு. யோகி பாபு அவர்கள் ஆர் 4th outing அவுட் சைட். எப்போவே வர படம் விட்டுட்டு எல்லாமே லக்கி தான். ஸோ ஐ விஷ் இந்த படமும் நாம் உங்களுக்கு இந்த லக் கொண்டு வரோம். அண்ட் திவு ரைட், ஹூ திவ்யூ with you wherever you are, super stuff. நான் பார்த்த காமெடி சீன்ஸ் பிரம்மாண்டமாக இருந்தீங்க. you've carried the whole scene together. So இந்த 14th of January தியேட்டரில் வந்து பாருங்க. காதலிக்க நேரமில்லை. if I've forgotten anyone, sorry. கேவ்மிக் ரொம்ப டார்ச்சர் கொடுத்தாங்க எனக்கு இந்த படத்தில். எதை சொன்னா, எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. நான் வந்தது லக்ல ஃபில்ம் இண்டஸ்ட்ரிக்குள்ள. ஸோ நான் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி நான் எப்போவே கேமரா முன்னாடி போயிட்டு கும்பிடுவேன்.
ஆனால் இந்த படத்தில் எப்போவே என் சீன் இருக்கும்போது கேமரா கொஞ்சம் மேலே இருக்கும், அந்த சைடு இருக்கும், எனக்கு குதிச்சு எனக்கு பண்ணுறது இருக்கும். ஒரு நாள் போகும்போது கேமரா ரொம்ப மேலே இருந்துச்சு, எப்படி போகலான்னு நினைச்சேன். பின்னால் பார்க்கும்போது கேமிக் எனக்கு பார்த்து சிரிக்கிறாங்க, பர்பஸ் எனக்கு செட்டப் பண்ணாங்க. பட் நீங்கள் பார்த்த மாதிரி நீங்கள் இந்த சாங்ஸ் அப்புறம் ட்ரெய்லர் பார்த்த மாதிரி எவ்வளோ அழகாக ஷூட் பண்ணுறது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் கேமிக், யூ மேட் ஆல் ஆஃப் அஸ் லுக் குட், த மூவி லுக் ரியலி குட். அண்ட் என் பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் வெரி கம்பெட்டிட்டிவ், நாட் ஜஸ்ட் தமிழ்நாட்டில், இட் வில் பி அ பேன் இண்டியா. ஐ ஹோப் பீப்புள் லைக் இட். அண்ட் லாரன்ஸ் கிஷோர் அவர்கள், தேங்க்யூ ஸோ மச். ஐ ஹோப் யூவ் given me enough of screen space, but thank you. இந்த படம் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த நரேஷன் கேட்டது வாஸ் அ இயர் அண்ட் அ ஹாஃப் பேக். கிரு என்னை கால் பண்ணி, நான் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஃபுல் படத்தை நான் வந்து நரேஷன் கேட்டேன். எனக்கு நரேஷன் கேட்கும்போது அந்த படம் எனக்கு தலையில் அப்படியே ஓடும். அப்போலேருந்து இப்போ வந்து இதை ஃபஸ்ட் டைம் இங்கே பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தேன்னா, ஸோ இங்கே பார்க்கும்போது இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஃபீலிங். அண்ட் எப்போவுமே அது இருக்கும் என் தலையில், அது ஓடின அந்த படம் அதே மாதிரி டிரான்ஸ்லேட் ஆகுமா, இந்த ஸ்க்ரீனில் டிரான்ஸ்லேட் ஆகுமான்னு எப்போவுமே ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும் எனக்கு. ஐ எம் ஸோ ஹாப்பி. இந்த ஃபைனல் ப்ராடக்ட் வந்து இது பார்க்கும்போது அது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கிரு வந்து ஷீஸ் அ வண்டர்ஃபுல் ரைட்டர். எனக்கு நாட் ஜஸ்ட் ஆஸ் அ டைரக்டர் பட் ஆஸ் அ பர்சன் எவ்ரிதிங் ஐ எம் வெரி ஃபாண்ட் ஆஃப் ஹர். ஸோ விஷ் யூ த பெஸ்ட் கிரு. அண்ட் எல்லாருமே மை வண்டர்ஃபுல் காஸ்ட், மை ஃப்ரெண்ட்ஸ் ரவி, வினய், பானு, யோகி பி, எல்லாருமே ஒரு செட்டில் வந்து ஈவன் ஒருத்தர் 1% வந்து ஈகோ எடுத்துட்டு உள்ள வந்தா அது வந்து ஒரு டிஸ்டர்பிங் விஷயமா இருக்கும். இந்த செட்டில் மட்டும்தான் அந்த மாதிரி ஒருத்தர் கூட இருக்கல. நாட் ஃப்ரம் த ஹீரோ, நாட் ஃப்ரம் த டைரக்டர், நாட் ஃப்ரம் எனிபடி. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் எப்போவுமே ஐ வில் ஆல்வேஸ் ரிமெம்பர். அண்ட் லைக் ஐ ஆல்வேஸ் சே, அவங்க கூட வந்து ஃபார் அ லைஃப் டைம் இஃப் ஐ ஹவ் டு டூ ஃபில்ம்ஸ் ஐல் பி ஹாப்பி இந்த க்ரூ கூட பண்ணுறது. அந்த ஃபைனல் அவுட்புட் வந்து ரமான் சாரோட மியூசிக், ரமான் சார் பண்ணுறாங்கன்னு கிரு சொன்னப்போ அது ஒரு பெரிய ரிலீஃபாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு படம் ரமான் சார் பண்ணால் அது வந்து டாப் லெவலில் இருக்கும். அதுக்கு மேலே நோபடி கேன் டூ பெட்டர் தென் ஹிம். ஸோ ஃபைனல் ப்ராடக்ட் வந்து the visual is the most important. And Gamik, you have done the best that we could have got for this film. Thank you for making us look so wonderful and for making the film look so rich and so beautiful. So yeah, so everybody in the crew, Lawrence Kishore, Latta, everybody, all எல்லாரும் ஒன்றா வந்து இந்த படத்தை இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். அண்ட் நான் ரொம்ப ப்ரௌடாக இருக்கேன். இந்த படம் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு எப்போவுமே நான் யோசிச்சுட்டு இருப்பேன். ஒரு பவுண்ட்ரிஸ் எல்லாம் பிரேக் பண்ணி ஒரு பாத் பிரேக்கிங்கான ஒரு ஃபிலிமாக இருக்கும். ஸோ அண்ட் ரொம்ப ஃபன்னாக இருக்கும். ராம்காம்னு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா ஒரு ஃபிலிம் ஒரு லைட்டர் ஜானர் ஆகிட்டா அதை ராம்காம், அதுக்கு ஒரு பேர் தான் இருக்குது ராம்காம். பட் தட்ஸ் நாட் ட்ரூ. அது ராம்காம்னு சொல்ல முடியாது, அது ஒரு ரொமான்டிக் ட்ராமான்னு சொல்லலாம். there's a lot of drama that is there in the film. நான் வந்து லைக் ஐ செட், நான் ரொம்ப ப்ரௌடாக இருக்கேன் இந்த படத்தை பார்த்து. அண்ட் எனக்கு இப்போ எக்ஸைட்டடாக இருக்குது தியேட்டரில் நான் போய் பார்க்கணுன்னு. ஸோ ஐ ஹோப் எல்லாருமே போய் பாருங்கள். பொங்கல் இவ்வளோ ஆஸ்பீஷியஸான ஒரு நாள், அந்த நாள் நம்ம வரோம். ஸோ we are all super thrilled and please watch the film and enjoy the film. மிகவும் ஒரு அழகான ஒரு கதை இந்த படம் வந்துட்டு டைட்டிலே வந்து காதலிக்க நேரமில்லை பயங்கர கேட்சியாக இருந்துச்சு. அந்த நம்மளுடைய கிளாசிக் காதலிக்க நேரமில்லை அந்த டைட்டில் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். அதை எல்லாரும் அப்ரூவ் பண்ணது, இந்த கதைக்கு அது பொருந்துமான்னு நினைக்கும் போது
அப்படியே அருமையாக பொருந்திருந்துச்சு. ஸோ அதுவே ஒரு பெரிய கிஃப்ட் எங்களுக்கு. இந்த டைட்டிலை செலக்ட் பண்ணுறதுக்கு முதல்ல ஹீரோக்கு தான் தேங்க் பண்ணணும். அண்ட் டைட்டில் கூட விட்டுட்டாங்க. அது என்ன நித்யா மேனன் முதல்ல, அப்புறமா ஜெயம் ரவி. அதுதான் முதல்ல ஒரு கேள்வியாக இருந்தது. அப்படி என்ன உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு கேட்டாங்க. செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தான், வேறு என்ன கான்ஃபிடென்ஸ், வேறு எதுவும் கிடையாது. ஐ மீன் நான் எல்லாமே உடைச்சிருக்கிறேன்னு நான் நம்புகிறேன் சினிமாவில். இது ஒரு ஜாம்பி படம், ஒரு ஸ்பேஸ் படம் அப்படின்னு அது மட்டும்தான் உடைக்க முடியுமா என்ன, இதையும் உடைப்போம் தான் நம்ம எல்லாரும் பேசி உடைச்சோம். அது நான் வந்து இந்த மேடையில் தான் அதை நான் சொல்ல முடியும். எவ்வளோ பேர் எப்படியோ ட்விஸ்ட் பண்ணிலாம் கேட்டு பார்த்தாங்க. உண்மை இதுதான். அண்ட் இந்த ஒரு விஷயம் மாறி இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு பர்சனலாக ஆஸ் அ ஹியூமனாக, ஆக்டர்லாம் விட்டுருங்க, ஆஸ் அ ஹியூமனாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மை என்னென்னா, இது ஒரு மாயையை பெண் ஆணுன்னு நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். பெண் இல்லாமல் ஆணுக்கு அர்த்தம் இல்லை, ஆண் இல்லாமல் பெண்ணுக்கும் அர்த்தம் இல்லை. இதுதான் உண்மை. இதே மாதிரி தான் எல்லாமே, பிளாக் ஒயிட் எது எடுத்துக்கிட்டாலும் அந்த ஆப்போசிட் மீனிங் இருந்தால் மட்டும்தான் அது மீனிங்காகவே ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த ஒரு வகையில் வந்துட்டு ரொம்ப நல்ல விஷயம் நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். நிறைய அவங்க உங்கள் பேர் தெரியல எனக்கு, சாரி. சப்னா சொன்ன மாதிரி வந்துட்டு வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் ஒரே மாதிரி இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம்னா, இப்போ நான் சொன்ன ஆண் பெண் தான். வெற்றி இல்லாமல் தோல்வியும் இல்லை, தோல்வி இல்லாமல் வெற்றியும் இல்லை. எனக்கு வந்துட்டு ஒரு 2014 இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு தோல்வியான ஒரு டைம் இருந்தது. 3 வருஷம் ஒரே படம் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னால் ஒரு இன்டர்வியூ கூட கொடுக்க முடியல. ஏன்னா ஒரு லுக் இருந்தது, அந்த ஒரு மாயையில் என்னை அப்படியே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, என்னடா இப்படி இருக்கேன்னு. படமும் சரியாக போல, தோல்வி அடைஞ்சுது. ஸோ அப்போ நான் யோசித்தேன், நான் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேனா அப்படின்னு யோசித்தேன். நான் தப்பாக நடிச்சிருக்கேனா, நான் வந்துட்டு தப்பான கதை செலக்ட் பண்ணனா, நான் அப்படி யோசிக்கும் போது என் சைட்லேருந்து எந்த ஒரு தப்பும் எனக்கு தோணலை. அப்புறம் நம்ம எதுக்கு தோண்டு போனோம், உன் சைடில் தப்பு இல்லாதப்ப. அடுத்த வருஷமே 3 ஹிட்டு ஒரே வருஷம். ரோமியோ ஜூலியட், பூலோகம், தனி ஒருவன், 3 ஹிட்டு கொடுத்தேன் நான். அது வந்துட்டு ஏன் அப்படின்னா அந்த ரியலைசேஷன் தான். வெற்றிக்கும் தோல்விக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஒருத்தர் தோத்து போய் துவண்டு போய் கீழே விழுந்துட்டாங்கன்னா அவர் தோல்வி அடைஞ்சவர்னு சொல்கிறோம். அது கிடையாது. அவர் திருப்பி எந்திரிக்காம இருந்தால் தான் அவர் தோல்வி அடைஞ்சவர். திருப்பி எந்திரிச்சிட்டாருன்னா அவர் தோல்வியே கிடையாது. இந்த வருஷம் நான் திருப்பி எந்திரிப்பேன்னு சொல்ல வரேன், வேற ஒன்றும் இல்லை. தேங்க்யூ ஸோ மச். புதுசாக சொல்லியிருக்கக்கூடிய ஒரு படம். நம்ம எப்போவுமே நம்ம லைஃப்பில் சினிமா ஒரு பார்ட், அதை யாராலையும் மறுக்கவே முடியாது. அம்மா அப்பா சொல்லி கொடுக்காத சில விஷயங்களை கூட சினிமா சொல்லி கொடுக்கும்ன்ற நம்பிக்கையில் தான் நான் சினிமாக்குள்ளே வந்தேன். அந்த மாதிரி இந்த ஜென்ரேஷனுக்கு சொல்லி கொடுக்க முடியாத, பேச முடியாத சில விஷயங்களை ரொம்ப அழகாக டீல் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி திறமையான, தைரியமான டிரெக்டர்ஸ் இன்னும் வரணும் தமிழ் சினிமாவுக்கு நான் ஆசைப்படுறேன். வர பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள். யூஏ சர்டிஃபிகேட் தான். ஸோ நீங்களே முடிவு பண்ணிட்டு வாங்க. தேங்க்யூ. ஜெயம் ரவி கிட்ட நான் வந்து காதலிக்க நேரமில்லை அப்போ கதை, அப்போ பேர் கூட டைட்டில் கூட இல்லை, இந்த கதை மட்டும் இருந்துச்சு. அவர்கிட்ட சொல்லும்போது இப்போ இருக்கிற ஆக்டர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா படத்தில் எத்தனை கத்தி வரும், எத்தனை கன்ஸ் வரும், எத்தனை சண்டை வரும், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அதுதான் அவங்க கேட்பாங்க. இந்த படத்தில் வந்து ரவி நம்ம ஒரு பட்டர் நைஃப் கூட யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னேன். தைரியமாக அந்த படம், யூஸ்வலாக ஒரு ஆக்டர் வந்து கொஞ்சம் ஆக்ஷன் படமே பண்ணிகிட்ருக்கிறேன், நான் அந்த இமேஜ் நான் மெயின்டைன் பண்ணணும், இந்த இமேஜ்க்குள்ளே நான் திருப்பி வந்துட்டேன்னா அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கும். ரவிக்கு ரொம்ப கிளியராக ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நான் பண்ணுறேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நோ லுக்கிங் பேக், வேறு எதுவுமே கேள்வி கேட்கல. தைரியமாக என்னை நம்பி அவர் வந்து இந்த கதை பண்ணார். ஸோ தேங்க்யூ ரவி. எப்படி அவருக்கு பிடிக்கல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி ஒரு ரமன் சார் பாட்டு பிடிக்காமல் இருக்க முடியும்? பிடிக்கலனாலும் எப்படி சொல்கிறதுன்ற போது ஒரு பாட்டில் ஒரு எனக்கு சார் இது வந்து கொஞ்சம் அந்த மூடுக்கு செட் ஆகலை சார் அப்படின்னு சொன்னால், அப்படியா சரி ஓகே வேறு போட்டு கொடுத்துடலான்னு தான். அவர் வந்து அதான் சொன்னேன், அவர் வந்து ஒரு லெஜெண்ட், ஆனால் அவருக்கே அது தெரியாது அவர் வந்து லெஜெண்டுன்றது தான். ஸோ அதுதான் அவரோட பியூட்டி, அவரோட நேச்சரு. எனக்கு வந்து ஐ திங்க் ஆல் ஆஃப் us should strive to be like ரஹ்மான் சார். அவர் அவ்வளோ ஒரு இதில் இருந்து கூட மோஸ்ட் ஹம்பிள் பர்சன் I've ever met. ஸோ ஐ திங்க் இந்த ப்ராஜெக்டே எனக்கு ட்ரீம் கம் ட்ரூவாக வந்துச்சு. எல்லாரும்
நீங்களும் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்றது தான் நாங்கள் இந்த படம் எடுத்திருக்கிறோம். ஸோ தேங்க்யூ வெரி மச் அண்ட் ஹாப்பி பொங்கல் டு எவ்ரி ஒன்.